அவங்க கிட்ட யோ இங்கே நிறுத்தியா வண்டியை அப்படின்னு சொன்னோம். அவங்க கேட்காம அங்கே தான் போய் நிறுத்துவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எங்கள் பேச்சை கேட்காம போனதுனால தான் சார் இவ்வளோ பேர் செத்துட்டாங்க சார் அப்படின்னு ஒரு உருக்கமாக ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கல்ல. இப்போ சிபிஐ அதிகாரிகள் மணிவண்ணன்ட்டையும் டிஎஸ்பி செல்வராஜ் கிட்டையும் ஜோஸ் தங்கையா கிட்டையும் எப்போ ராஜா சொன்னேன், யார்கிட்ட ராஜா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னேன்னு சொல்கிறேன்ல, அங்கே யார் அக்யூஸ்டு மதியழகன், புஷியானது, நிர்மல்குமார், அது அவங்க நல்லா விட்டாங்க என்ன, இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்ககிட்டலாம் சொன்னேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. உங்கள்கிட்ட நாங்கள் பல முறை சொல்லியும் அங்கெல்லாம் முடியாது, அந்த பாயிண்ட்ல தான் போய் பேசுவோம். இவங்க சொன்னதால தான் நடந்துச்சுன்னு. யார்கிட்ட சொன்னேன் சொல்லு. அவர்கிட்ட சொன்னேன். இப்போ சொன்னாங்களா உங்கள்கிட்ட? இல்லை சார். சரி எப்படி சொன்னேன்? ஃபோன் மூலமாக சொன்னேன். சரி ஃபோனில் பேசி எடுத்துக்காட்டு, லாக் காட்டு. இல்லை இவங்க கேட்ஜெட்ஸ்லாம் ஒப்படைச்சிட்டாங்க. தாங்க சார் நாங்கள் எதையுமே டெலிட் பண்ணல, நாங்கள் வச்சுங்க. எங்கேயா ஃபோன் பண்ணிட்டு ஃபோனே வரல. யார்கிட்ட சொன்னேன்? இல்லை டிரைவர்கிட்ட சொன்னேன். டிரைவர்கிட்ட சொன்னியா? எப்போ சொன்னேன் டிரைவர்கிட்ட? இந்த இடத்துல சொன்னேன் நான். சரி, அது விஜய் வரக்கூடிய நிகழ்ச்சி, அது விஜயின் வாகனம், 10 ட்ரோன் பறந்து இருந்துச்சு. ஸோ இப்போ டிரைவர் அது இன்னொன்று, அது புல்லட் ப்ரூஃப், ஜன்னலாம் இறக்க முடியாது, கதவு தான் திறக்கணும். அப்போ டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, கதவு திறந்தானே சொல்லியிருக்கணும். காட்டு எங்கே கதவு திறந்துருக்கு? இல்லையே, கதவை திறக்கலையே. சரி அப்போ யார்கிட்ட சொன்னேன் சொல்லு ராஜா. எஃப்ஐஆர்ல நீ தானப்பா எழுதியிருக்க, பல முறை டிஎஸ்பி வண்டி எங்கே நிறுத்துங்கள் என்று எச்சரித்தும் அதை மீறி போனாங்கன்னு போட்டிருக்கல, நீ தானே எழுதுன. அந்த பல முறை எப்படி எச்சரிச்ச, எந்த இடத்துல எச்சரிச்ச? இந்த 6 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி வரைக்கும் இந்த வீடியோ, இதில் எங்கே எச்சரிச்சிருக்க சொல்லு. இல்லை மதியில் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். சரி மதியில் எனக்கு ஃபோனை கொடுப்பா. யார்ப்பா ஃபோன் பண்ணுது? எனக்கு யாருமே ஃபோன் பண்ணல சார். மாட்டினியா? ஸோ வண்டியை அந்த இடத்திற்கு செல்லாமல் இந்த இடத்திலேயே நின்று பிரச்சாரத்தை தொடங்குங்கள் என்று இவர்கள் சொன்னதற்கான எந்த ஆதாரத்தையும் காவல்துறையால் சமர்ப்பிக்க முடியாது.